Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. ஸோ என்னோட ரிசல்ட் வீடியோ பார்த்து எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க டெலகிராமில், அப்புறம் யூடியூப் வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தீங்க, எப்படி படிக்கிறது, ஒரு செக்ஷனுமே எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வீடியோவில் நீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் படிக்கும்போது அதையுமே நான் வந்து சொல்கிறேன். எப்படி நீங்கள் வந்து கரெக்டான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறது, நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஒரு வீடியோவாக நான் வந்து சிங்கிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்னோடய ஐபிபிஎஸ் கிளர்க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு அதை பற்றின ஐடியா வந்து எனக்கு தெரியல. எனக்கு வந்து 0.12 வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது. அது கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரில. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி 0.5ல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், 0.75ல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா போன தடவை ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஐபிபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ ரிசர்வ் லிஸ்ட் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ பிஓ கிளர்க் இந்த 2 எக்ஸாமே எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த 2 எக்ஸாம்லேயுமேவும் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர். அவங்க வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்னொரு போஸ்ட் வந்து என்ன ஆயிரும்னா ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில. அதனால் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, சாரி. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பயுமே நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ் நானே வந்து பண்ணுவேன். சாரி, போகிறதுக்கு முன்னாடி இல்லை, அப்புறம் எக்ஸாம் போனதுக்கப்புறம் வந்து நானே ஒரு அனாலிசிஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ மார்க் வரும், நான் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நெகட்டிவ் மார்க் போக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நானே வந்து எழுதி வைப்பேன். அதை நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் அந்த அனாலிசிஸ் நான் வந்து எழுதி வச்சுருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நான் அட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸில் 45 அட்டன் பண்ணேன். அந்த 45 நான் வந்து கரெக்டுன்னு சூஸ் பண்ணி அட்டன் பண்ணல, நிறைய வந்து கெஸ்ஸில் தான் போட்டேன். ஸோ நான் எங்கேயோ படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தது. நியூஸ் பேப்பர் எல்லாமே படிக்கிறோம் இல்லையா, அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரிவிஷன் ப்ராப்பராக விடுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணாததுனால எனக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் இருந்தது, பட் கரெக்டான ஆன்சர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் வந்து சரி அட்டன் பண்ணுவோம், கரெக்டாக வர்றது வரட்டும், போகாதது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கிளர்க் வந்து பெருசாக இது பண்ணல, கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுச்சு. அதனால இப்படி அட்டன் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். நம்ம ஆஸ்பிரண்ட் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து இதுதான். நிறைய வந்து ஃப்ளூக்கில் போட்டு விட்டுருவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா எதில் அஃபெக்ட் ஆகும்னா, கட் ஆஃபில் 1 மார்க்கில் 2 மார்க்கில் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். இது எனக்கு நிறையா தடவை நடந்திருக்கு. ஆனாலும் பண்ணக்கூடாது ஒரு தடவை நினச்சிட்டு போவேன். பட் கை வந்து சும்மா இருக்காது. அங்கே போய் இதாக தான் இருக்கும், அதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் வந்த உடனேயுமே பார்த்துட்டேன் இவ்வளோ தப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எக்ஸாம் முடிச்சு வந்த உடனேயுமே செக் பண்ணேன், கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணேன். அதில் நிறையா தப்பு வந்துருச்சுன்னு அப்போயே தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஒரு 20+ மார்க், 20 மார்க் வந்து வரும் அரவுண்டு அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு 20க்கு ஒரு கம்மியாகவும் போகலாம், இல்லை கொஞ்சம் கூடவும் வரலாம். ஒரு 2 மார்க் கம்மியாக 2 மார்க் கூடவும் வரலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜென்ரல் அவேர்னஸில். அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 37. நான் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். பட்டு பார்க்கும்போதே எனக்கு ஒரு 2, 3 கண்டிப்பாக வந்து ஏதோ தப்பு அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது அட்டன் பண்ணும்போதே. நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் தப்பு இருந்துன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஒரு 28 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக நான் இதுதான் எழுதி வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு என் டைரியில் எழுதியிருந்தேன். இதை அப்படியே வந்து நான் இப்போ இந்த இதில் ஒன் நோட்டில் வந்து எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து ஆப்டிடியூடில் 22 அட்டன் பண்ணியிருந்தேன். 19 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஏதோ 1ஓ 2ஓ எனக்கு தப்புன்ற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 19 மார்க்கு கிட்ட வரும். அப்படி இது எல்லாமே வந்து நான் பாயிண்டில் போடலை. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா. எக்ஸாக்டாக 1 தான் தப்பு 2 தான் தப்புன்னு தெரியாது. அதனால் நான் வந்து ஒரு ஹோல் மார்க்காகவே நான் வந்து போட்டிருப்பேன். பாயிண்டில் வந்து எதையுமே போட்டிருக்க மாட்டேன். அடுத்தது ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் வந்து பிரித்து கேட்டிருந்தாங்க. ரீசனிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நிறையா வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் இருந்தது. அதை நான் கொஞ்சம் அட்டன் பண்ணேன்.
பட் அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு கெஸ்ஸில் தான் போட்டேன். ஸோ அதனால் ரீசனிங்லேயே அவ்வளோவா மார்க் வந்திருக்காது. ஸோ 15 மார்க் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 82 வரும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து கிளர்க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. பட் ரிசர்வ் லிஸ்ட்டில் போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து என்னோட ஒரிஜினல் மார்க் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா 36.38 வந்திருக்கு. ஸோ இந்த 36.38 அப்படின்னா 0.12 வந்து எனக்கு போயிருக்கு. 36.5ன்றது தான் ஓபிசியோட கட் ஆஃப். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 72.75. அதை அப்படியே வந்து பாதியாக ஆக்கியிருப்பாங்க, 100க்கு மாற்றிருப்பாங்க. நம்ம 200க்கு எழுதுவோம், 100க்கு மாற்றிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இதில் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 20 மார்க் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஆனால் எனக்கு வந்திருக்கிறது வந்து 16.25. ரொம்ப கம்மியாயிடுச்சு, கிட்டத்தட்ட 3.75 மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 28 எனக்கு வரும் அப்படின்னு சொன்னேன்னா, கரெக்டாக வந்து 28.25 வந்திருக்கு. அடுத்தது ரீசனிங்கில் வந்து 15 மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் 10 மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவ்வளோ கம்மியாகவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஓகே. அடுத்தது ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா 19 மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, ஏதோ ரெண்டு கொஸ்டினோ ஒரு கொஸ்டினோ எனக்கு தப்புன்னு தோணிட்டு இருந்தது. ஸோ அதனால் 19 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் கிட்ட அந்த மாதிரி தான் வந்திருக்கு, 18.25 வந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 72.75 அப்படின்னு வந்துருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 10 மார்க்கு கம்மியாக தான் வந்திருந்தது. அதனால ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கோரை. என்னென்ன செக்ஷனில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். ஏன்னா உங்களோட வீக் ஏரியாஸ் எது, உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட என்னோட ஐபிபிஎஸ் கிளர்க்கோட மார்க்கு. ரிசர்வ் லிஸ்ட்டில் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. நானும் வந்து அனில் அகர்வால் சாரோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டு இருப்பேன், இந்த மாதிரி ரிசர்வ் லிஸ்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை, அதனால் தெரில எனக்கு. ரிசர்வ் லிஸ்ட்டை கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் என்னோடய ஸ்கோரு 72.75. நீங்கள் வந்து இன்னும் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருந்துருக்காது. இந்த மாதிரி இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து கிளர்க்கோ அல்லது பிஓவோ வந்து கிடச்சிருக்காது, ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னி வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஜேர்னியாக வந்து எனக்கு அமையலை, ரொம்பவே கஷ்டமான ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது. நான் இப்போ ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறனால இது பெருசாக ஈஸியாக அந்த மாதிரி தெரியும். பட் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து கிடச்சது தான் இந்த ஒரு ஜாபு. லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு பொண்ணுக்கு அமையக்கூடிய லைஃப் வந்து அமையலை. அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேஸ் பண்ணி, ரொம்ப அவமானங்களை ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு இதுதான். ஸோ அது கூட எனக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னியும் மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் அடுத்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏப்ரல் மந்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தில் பேசிக்ஸ் இது வந்து ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக படிக்க வர்றவங்க மார்ச் மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஆல்ரெடி நான் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க பேசிக்ஸ் ஒரு தடவை நல்லா ப்ரெஷ்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு அப்பப்போ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1ஆவது போட்டு பாருங்கள். அப்புறமா மெயின்ஸுக்கு வந்து செக்ஷனல் ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி மெயின்ஸ்க்கு ஒரு செக்ஷனல் மட்டும் போட்டு பாருங்கள். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னொரு 2 நாள் கழிச்சு ரீசனிங் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கரெக்ஷன் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை. அந்த கரெக்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியும், நம்ம எந்த லெவலில் வந்து இருக்கோம், இந்த லெவலில் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது பண்ணுங்கள். இந்த ரிசர்வ் லிஸ்ட்லனா இப்படி தான் வந்திருக்கும் மெசேஜ். பேஸ்ட் ஆன் யர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் யூ ஹேவ் பின் கன்சிடர்ட் ஃபார் த ரிசர்வ் லிஸ்ட் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் வேகன்சிஸ் பீயிங் ப்ரொவைடட் பை பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். அதாவது ஃபர்தராக வேகன்சிஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களை நாங்கள் எடுத்துப்போம், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். டெலா. பை. சி யூ.